விஜய்க்கெலாம் வந்து அவருடைய கடைசி காலங்களோ அப்படி இல்லைன்னா அவருக்கான விதியே தப்பாக தான் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். 40 பேர் செத்துருக்கான், முதுகு காமிச்சிட்டு போகிறான் சார். நல்ல முதுகு காமிச்சு நான் பாடு அப்படியே போகிறேன். எனக்கு தெரியும் இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துக்காக இத்தனை பேர் செத்து போயிருக்காங்க. இப்போ தான் செத்து போயிருக்காங்க. திமுக அரசு இவர் என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா? நீங்கள் யோசிங்க சார். விசாரணைக்கு அழைச்சிட்டு போகிறோம், அழைச்சிட்டு போய் ஒரு 7 நாள் விசாரணை நடத்துனாங்கன்னா என்ன பண்ண முடியும்? தான் தான் அப்படின்ற ஒரு அகங்காரம். ரெண்டாவது மக்கள் என்ன அவன் நமக்காக வந்து நிற்கிறவன் தான்ற ஒரு எண்ணம், இதெல்லாம் சேர்ந்து தான் சார் நேற்று நடந்த அந்த கோர சம்பவத்துக்கு காரணம். சார் அரெஸ்ட் பண்ண சார் விஜய். எப்படின்னா ஸ்டாண்ட் வித் விஜய்னு வெக்கமே இல்லாமல் மானங்கிட்டு போய் போடுறானே சார். செத்தா வேண்டாந்தாலும் வரதுக்கு மட்டும் 100 ஏற்றுவானு சார். 400 கோடி வாங்குறேன், அள்ளி கொடுக்க கிள்ளி கூட கொடுக்கல. இது விஜய் இவ்வளோ நடந்திருக்கு, அவரால் தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தியே இருக்காது அவர்கிட்ட நேரம். அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு FT சினிமாஸ் எக்ஸ்க்ளூசிவ். அண்ட் இப்போ ஹார்ட் ஆஃப் த நியூஸாக இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். கரூர் மட்டும் இல்லை, கரூரை சுற்றி அண்ட் ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம். டிவிகேவோட கேம்பெயின் பற்றி, கேம்பெயினில் நடந்த சில விஷயங்களை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசுறதுக்காக நம்ம கூட சத்யன் ராமசாமி இணைஞ்சிருக்காரு. வெல்கம் பண்ணலாம். ஹாய் சார். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஓகே. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஹார்ட் ஆஃப் த நியூஸாக போயிட்டுருக்கு. அண்ட் டிவிகேவோட கரூர் கேம்பெயின், ஸோ அதில் ஏற்பட்ட என்னென்ன விஷயங்கள் எல்லாருமே பார்த்துட்ருக்கோம். ஸோ உங்களோட கருத்து என்ன சார்? சார் பொதுவாக எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அரசியல்படுத்தப்படாத ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல. நான் இது எதில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் சார். ஒரு அரசியல்படுத்தப்படாத தலைவன் முதல்ல. நீங்கள் பல பேர் சொல்லிட்டாங்க, நானும் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். லைட்டான ஜனசி போடுறாரு, அதை பார்த்துருப்பீங்க நீங்கள். அவருடைய எண்ணம் என்னவாக இருக்குது அப்படின்னா சார், அதாவது அவரை சுற்றி ஒரு கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கணும், மக்கள் அவரை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கணும், அவரை ஜேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும், அவர் தான் நம்பர் 1ன்னு சொல்லணும், இல்லை அவரே அவரை நம்பர் 1ன்னு சொல்லிக்கணும், அவர் தான் வச்சோம், அவருக்கு தான் கூட்டம் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு காட்டணும். ஸோ தன்னை வந்து ஒரு ஒரு நான் தான் பெரியவர், எனக்கு தான் எல்லாம் இருக்குது, என்கிட்ட இருக்கிற படம் மாதிரி யார்கிட்டையுமே இல்லை, ஸோ என் அளவுக்கு கூட்டம் யார்கிட்டையுமே இல்லை, என்கிட்ட தான் எல்லாமே பெஸ்ட்டு, நான் வச்சுருக்கிறது தான் பெருசு அப்படின்றது காட்டணுன்ற ஒரு உளவியல் ரீதியான நோயினால் விஜய் பாதிக்கப்பட்டிருக்கார் சார். இல்லைன்னு வைங்களேன், ஒரு இடத்துல லைட்டு போட்டு அணைச்சி அதில் லைட்டு போடும்போது இவனுக்கு ஆடுறானுங்க, அதை அணைக்கிறாரு, அவர் தான் அணைக்கிறாரு, அவர் தான் போடுறாரு. அதுக்கப்புறம் இவனுக்கு மறுபடியும் லைட்டை போடுறானுங்க, ஆடுறானுங்க. இது எந்த மாதிரி, இது எதுக்கு அவர் பண்ணணும் யோசிங்களேன். அவர் மேலே லைட்டை போட வச்சு அதை லைட்டு வரும்போது ஆடணும் அணைக்கணுன்றது இது நோய் தான் சார். அவருக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குது. ஃபஸ்ட்டு அவரை சரி பண்ணணும் சார். ரெண்டாவது இப்போ 8:45 வரணும் அப்படின்னா 8:45 வரணும் இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட காசு வாங்கிட்டு இப்போ ஒரு படத்துக்கு ஷூட்டிங்கு 8:45 வர வேண்டிய இடத்துக்கு மத்தியானம் 2 மணிக்கும், ஒரு 12 மணிக்கு வர வேண்டிய இடத்துக்கு 7:30 மணிக்கு போனீங்கன்னா அவங்க ஏற்றுக்குவாங்க சார். அப்போல்லாம் ஒழுங்காக போனீங்க, அப்போல்லாம் விஜய் கரெக்டாக டைமுக்கு வந்துடுவார்னு இன்டர்வியூ கொடுத்தான், நம்மளும் பார்த்துருப்போம். இப்போ ஏன் டைமுக்கு வர மாட்டேங்க? இவனுக்கு தானே நம்ம அடிமைங்க, சொன்னால் அவனுக்கு பாட்டுக்கு இருப்பானுங்க, நம்ம லேட்டாக போனால் என்ன, அவனுக்கு பாட்டுக்கு அவன் வேலை தானே, நமக்காக காற்று கிடக்கணும், மீதிப்பட்டு சாகணும், இவனு என்ன நம்மளை கேள்வி கேட்குறதுன்ற அந்த எண்ணம் இருக்குது. ஸோ இது ஒரு தப்பு, இது ஒரு தப்பான எண்ணம். இது வந்து ஒரு ப்ராப்பர் அரசியல்வாதிக்கு இது வராது சார். இன்றைக்கி காலையில் என்ன சீக்கிரம் எழுந்திரிச்சு இன்றைக்கி என்ன அஜெண்டாக்கான ரெக்குவயர்மெண்ட் எல்லாமே இருக்கான்னு முந்தின நாளே செக் பண்ணணும். இன்றைக்கி அந்த இடத்த போயிட்டு பார்க்கணும், வைக்கணும்னா சார் 173 தொகுதிகளை கம்ப்ளீட் பண்ணிட்டார் சார் எடப்பாடியார். அவருக்கு வயசு பார்த்திங்கன்னா விஜயோட 15 வயசு கூட, ரைட்டுங்களா? 18 வயசு கூட. ஏறக்குறைய எண்ணாடு எண்மக்கள் அந்த ஒரு பாத யாத்திரை நடந்தார் அண்ணாமலை அவரும் கிட்டத்தட்ட 234 தொகுதியும் கவர் பண்ணார். இவருக்கு ஏன் 3 தொகுதி கூட நான் கவர் பண்ணல, 4 மாவட்டம், இன்னொரு 3 தொகுதிகளும் ஒழுங்காக கவர் பண்ணலையே. அதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனையாக வருது அப்படின்னா ஒழுங்கு இல்லை சார், ஒழுக்கம் இல்லை, ஒரு பிளானிங் இல்லை, திட்டம் இல்லை. மொரோவர் வந்து மக்கள் கஷ்டப்படுவாங்களே, நம்மளை பார்க்க போகிறது யார், வந்து நின்று பார்க்க போகிறது மக்கள் கஷ்டப்பட போகிறாங்களா, அந்த எண்ணம் இல்லை. ஸோ இது வந்து ஒரு அசட்டுத்தனமான ஒரு தான் மேலே தான் தான் அப்படின்ற ஒரு அகங்காரம். ரெண்டாவது மக்கள் என்ன அவன் நமக்காக வந்து நிற்கிறவன் தான்ற ஒரு எண்ணம், இதெல்லாம் சேர்ந்து தான் சார் நேற்று நடந்த அந்த கோர சம்பவத்துக்கு காரணம். சார் அரெஸ்ட் பண்ண சார் விஜய். எப்படின்னா டிசம்பர் மாதம் இதே மாதிரி ஒரு பெண்மணி இறந்து போனாங்க சந்தியா தியேட்டரில். இதே மாதிரி ஹைதராபாத்தில் அல்லு அர்ஜுனுக்காக ஒரு பெண்மணி இறந்து போனாங்க. ஒரு நாள் ரிமாண்ட் பண்ணி அவர் உள்ளே வச்சாங்க. அல்லு அர்ஜுனுக்கு எதிரான அரசாங்கம் இன்றைக்கி அது கூட நேற்று விஜய் ஃபேன்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல, அது வந்து அல்லு அர்ஜுனுக்கும் அந்த தெலுங்கானா கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை, அதனால் கொண்டு இப்போ இவர் பேசுகிற பேச்சுக்கெலாம் திமுக இவர் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க விடக்கூடாது, கரெக்ட் இதில். ஸோ இது ஒரு சாக்குன்னு திமுக அரசு இவர் என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா? நீங்கள் யோசிங்க சார். விசாரணைக்கு அழைச்சிட்டு போய் ஒரு 7 நாள் விசாரணை நடத்துனாங்கன்னா என்ன பண்ண முடியும், ரைட்டுங்களா? அவங்க அந்தளவுக்கு, அதாவது பெருந்தன்மை அப்படின்றத விட
சரி தப்பு அவர் மேலே இருக்காதோ, மறுபடியும் முதல்ல வந்து ஆணையத்தை அமைப்போம், ஆணையம் வந்து எப்படி விசாரிக்குதுன்னு பார்ப்போம், அந்த ஆணையத்தினுடைய அவுட்கம்மை பொறுத்து அவுட்புட்டை பொறுத்து நம்ம என்னன்றது முடிவு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. பட் ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு பெண் இறந்ததுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே கொண்டு போய் வச்சாங்க இல்லையா. நான் என்ன சொல்கிறேன், திமுக அரசு வந்து இது ஒரு ரிவெஞ்சாகவே எடுத்துகிட்டு போட்டுன்றேன். ஓகே, ஏன்னா ஒரு ரிவெஞ்சாகவே எடுத்துகிட்டு போய் இவரெல்லாம் உள்ளே வச்சு வெளுக்கணும் சார். அப்போனா தான் சார் தெரிய வரும் இவங்களுக்கு கஷ்டம் என்ன, மக்கள் படுற கஷ்டம் என்ன, கவலை என்ன. சும்மா இவங்க பாட்டுக்கு காரில் உட்காந்துக்கிட்டு கையை காமிச்சிட்டு ரோட் ஷோ பண்ணக்கூடாதுன்னு ஒன்று சொன்னோம்ல, அப்புறம் என்ன கையை காமிச்சிட்டு வந்தேன்னா அப்புறம் அதான ரோட் ஷோ. இவர் இந்த சைடில் கை காமிச்சிட்டு வர்றாரு, 4 பேர், 2 பைக்கில் 4 பேர் உட்காந்துருக்காங்க, அவங்களே தவிக்கிட்டு இருக்காங்க பைக்கில், கையை காமிச்சிட்டே வராங்க, அப்படி கொலாப்ஸ் ஆகி டயருக்குள்ளே ஒருத்தன் போகிறான் சார். இப்படி எட்டி பார்த்துட்டு அவர் பாட்டு உட்காந்துக்கிட்டாரு, அவ்வளோதான். இப்போ அந்த மாதிரி நடந்து கீழே ஒருத்தர் இருந்தான்னா டக்குன்னு நீங்களும் நான் என்ன பண்ணுவோம், காரை ஒரு ஓரத்தில் போட்டு இறங்கி போய் என்னென்னு பார்ப்போம். இல்லை கூட 4 அடிமை வச்சிருக்கல மேலே காருக்குள்ளே, நீ உள்ளே உட்காந்துக்கோ, அவங்கள போய் பார்க்க சொல்ல வேண்டியதானே, அவன் என்ன ஆச்சுன்னு கார் நிறுத்தி பார்க்க கூட வளாத அளவுக்கு இவர் என்ன சார் இவர் அப்படி சார். 41 பேர் இறந்துருக்கான் சார். இதே ஜனவரி மாதம் திருப்பதியில் பார்த்திங்க அப்படின்னா ஏதோ வைகுண்ட துவாரக பூஜை ஏதோ ஒன்று பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு டிக்கெட்டு கொடுக்க போகிறோம் வாங்க அப்படின்னு நூற்றுக்கணக்கான மக்கள் கூட்டிட்டாங்க. அதில் அப்படி தான் ஒரு 10-15 பேர் இறந்துட்டாங்க சார். 2 லட்சம் பேர் அங்கே மாதம் கூடுறாங்க சார். ஒரு நாள் கணக்குக்கு 50,000 60,000 1 லட்சம் பேர் கூடுறாங்க சார், ரைட்டுங்களா. கும்பமேளா உலகத்திலேயே ஒரு ஃபெஸ்டிவலுக்கு, ஒரு இந்து ஃபெஸ்டிவலுக்கு இவ்வளோ கூட்டம் கூடுதுன்னா அவ்வளவுதான். லட்சக்கணக்கான, அதாவது பல லட்சக்கணக்கான, பல மில்லியன்ஸ் ஆக்சுவலாக 30 பேர் இறந்தாங்க சார், ரைட்டுங்களா. அதுக்கப்புறம் அந்த கும்பமேளா முடிச்சுட்டு வரும்போது நியூடெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு 15-18 பேர் இறந்து போனாங்க சார். ரயில்வே ஸ்டேஷன்னா ஒரு நாளைக்கு 20-25,000 பேர் கூடுற இடம், சரிங்களா. இப்படி ஒரு ரீசனுக்காக, ஒரு பர்பஸுக்காக கூடுற மிகப்பெரிய கூட்டங்கள்லேயே பார்த்தீங்கன்னா 20-30 பேர் இறந்து போகிறான் அப்படின்னா ஒரு ரீசன் இருக்குது. யாருடைய நோக்கமும் அதில் இல்லை. யாருக்கு ரயில்வே ஸ்டேஷனில் போகிறவன் மக்கள் அவன் நினைக்கிறான் நான் சீக்கிரம் போகணும்னு நினைக்கிறான். ஸோ அவனுடைய நோக்கத்தினால அவனே மிதிப்பட்டு அடிப்பட்டு செத்து போகிறான். கும்பமேளாவில் போகிறான், நான் சாமியை கும்பிட்டு போகிறேன் வைக்கிறான், அவன் ஒரு எக்ஸைட்டடான மனநிலையில் இருப்பான். அது இல்லாமல் உலகத்திலேயே மிகப்பெரிய ஃபெஸ்டிவல்ன்றதுனால அதில் நடக்கும். அத்தனை லட்சம் மக்கள் கூடும்போதே 30 பேர் இறந்து போகிறான். இது என்ன கூட்டம் சார், இது என்ன ரீசன் இந்த கூட்டம் கொண்டதுக்கு யோசிங்க. ஒரு கட்சி, இந்த கட்சிக்கு இன்னும் ஒரு என்ன பிள்ளையார் சொல்லியே போடல, இது கட்சியாகவே இன்னும் இன்றைக்கி நினச்சாலும் இது ஒரு காரணத்தை காட்டி இந்த கட்சியோட அங்கீகாரத்தை ரத்து பண்ணலாமா இல்லையா. அப்படி ஒன்றுத்துக்குமே இல்லாமல் இந்த 0ல் ஆரம்பிக்கிற ஒரு கட்சிக்கு நீ அதை கூட போகிறேன், இந்த ஆளை போய் பார்க்க போகிறேன், படமே இருந்தாலும் படத்தையே ஒன்று போய் பார்த்து ஓட்டினதில்லை சார். ஒழுங்கா கடைசி 5 படத்தை ஒரு இந்த ஆளுக்கு எது சார் படம் ஓட்டிருக்கு, படத்தையே ஓட்டல, எல்லா படமும் ஃபெயிலியர், பாதிக்கு பாதி படம் ஃபெயிலியர் கொடுத்தாலும் இவர் படத்தையே நீ போய் ஒழுங்காக பார்க்க போகிற, இந்த ஆள் நேரம் பார்த்து நீ என்ன பண்ண போகிறேன், இப்போ செத்து போனியா, இதுதானே உனக்கு கிடச்சிது சொல்லுங்கள். ஸோ ஒரு நோக்கமே இல்லாத கூட்டம். எனக்கு தெரியும் இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துக்காக இத்தனை பேர் செத்து போயிருக்காங்கன்னா இப்போ தான் சார் செத்து போயிருக்காங்க. இதை விட வேறு என்ன சார் காரணம், வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு வைக்கமே இல்லாமல் மானங்கிட்ட போய் போடுறானே சார். செத்தா விட்டாந்தாலும் அவன் கூட எதுக்கே நிற்க போகிறேடா, அவனால் செத்து போயிருக்கான்டா ஒரு 41 பேர், அவன் குடும்பத்துக்கு கூட தானே நிற்கணும், இல்லை அவன் அப்பா அம்மா அவன் தங்கச்சி அக்கா கூட தானே நீ நிற்கணும். ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுற. அது இல்லாமல் அண்ணன் நேரத்துலேருந்து சாப்பிடல ஃபுல்லாக அந்த அஜித் படத்தில் ஒரு ரொம்ப எம்பத்தி ரொம்ப சிம்பத்தைஸ்டு ஒரு சீன் இருக்கும், அது ட்ரோல் ஆச்சு. அண்ணன் நேற்றுமா காலிலேருந்து சாப்பிடல, அட வெண்ண அண்ணன் நேற்று இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தாரா, ஏசியா கப்பு ஃபைனல் பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா என்கிட்ட சொன்னால் எங்கே புரியுது ஃபுல்லாக. அதாவது விஜய் மேலே சிம்பத்தி பொழிகிறானு நேற்று. ஐயோ அண்ணன் வருத்தப்பட்டு செத்துருவார் போல இருக்கு, வருத்தத்திலே செத்துருவார், சாவட்டும் சாவு நாய். நான் 40 பேர் செத்துருக்கான், முதுவை காமிச்சிட்டு போகிறான் சார். நல்ல முதுவை காமிச்சிட்டு அவன் பாட்டு அப்படியே போகிறான். நீ சார் இப்போது சரி இவனை விட்டு, இவனுக்கு அறிவு கிடையாது, கூட இருக்கிறீங்கல்ல நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க. கரூர் மாவட்டம் நாளைக்கு ஓட்டு போய் உங்களால் போக முடிய மாட்டா. கரூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பொறுப்பாளர் அந்த இடத்துல இருந்தானா, ஒருத்தர் இருந்தானா சார், அப்புறம் எப்படி ஓட்டு கேட்க போக நீ? கரூர் மாவட்டத்தில் நீ ஜெயிக்கணும்னு நினைக்கிறல்ல, அடியோ மிதியோ என்ன பண்ணிட போகிறான் மக்கள், என்ன தூக்கில் ஒன்று கயிறில் கட்டி தொங்க ஓட போகிறான். அவனே பரிதவிச்சு ஒரு பரிதாபத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஏதோ தண்ணியோ பிஸ்கட்டோ பாக்கெட்டோ எதையோ கொடுத்துட்டு அங்கங்கே ஸ்ட்ரக்சர் 4 இடத்துல தள்ளிட்டு போயிட்டு அவனுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதானே. அவ்வளோ பயந்து உனக்கு எதுக்கு அரசியல்? தப்பு நடந்தது ஒன்றால், நீ வந்து கூடுனா ஒழுங்காக கூட்டிகிட்டு பொத்திக்கிட்டு போயிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கா. மேலே ஏறிட்டு கரண்ட் கம்பி மேலே ஏறி நிற்கிறானுங்க, கரண்ட் அணைச்சா ஏன் கரண்ட் அணைச்சான்னு கேட்குறானுங்க. கரண்ட் அணைச்சதுக்கப்புறம் தான் இவ்வளோ நடந்துச்சுன்றானுங்க. நீ கரண்ட் கம்பி மேலே ஏறலைன்னா அதுக்கு கரண்ட் அணைக்க போகிறான். இவங்களே போய் இபிக்கு லெட்டர் எழுதி கொடுக்குறது கரண்ட்டை அணைச்சிருங்கன்னு, அணைச்சிட்டா ஏன் அணைச்சேன்னு கேட்க வேண்டியது. நேற்று உட்காந்து அவங்க டிஎன்இபிலேருந்து அறிக்கை வெளியிடும்போது சொல்கிறாங்க, மதியழகன்னு அந்த கரூரினுடைய அந்த மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் தான் வந்து எங்கிட்ட எழுதி கொடுத்து லைட் அணைச்சி வச்சுருங்க அப்படின்னு எழுதி கொடுத்தாரு அப்படின்றாங்க. நாங்கள் அணைக்க முடியாது, ஏதாவது சம்பவம் ஏதாவது ஒன்று இருந்து நாங்கள் ஆன்டிசிபேட் பண்ணோம்னா அணைக்கிறோம் அப்படின்றாங்க. அப்போ அவங்க அணைச்சிருக்காங்க, அணைச்சோன்னு செந்தில் பாலாஜி பற்றி பேசணுன்னே தான் அணைச்சிட்டாங்க அப்படின்றாங்க.
சார் ஒவ்வொரு அரசியல் கூட்டத்துக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் தெரியும் சார். ஒரு கூட்டம் ஒரு இடத்துல போடப்படுறனாலே அதை சிம்பிளாக ஒன்றும் இல்லை, இபியை நம்பி நம்ம இருக்கக்கூடாது. எப்போ வேணாலும் இபி போயிடும். மக்கள் லட்சம் மக்கள் நம்மளை பார்க்க வரான். அப்போது இபி நம்பி இருந்து கரண்ட் போயிருச்சுன்னா எவன் பார்ப்பான்? மக்கள் வரவங்க கஷ்டப்படுவாங்க இல்லையா? அதனால் ஜென்ரேட்டரை வச்சு தான் கதை நடத்துவாங்களே. ஒரு இடத்துல கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்த் அவர்கள் கூட 2006 7 ஒரு மீட்டிங் போடும் பொழுது இவ்வளோ லைட் எரியுது, இதுக்கு பூரா ஜென்ரேட்டர் ஏங்காசு ஜென்ரேட்டர்லாம் நான் போட்டிருக்கேன், அவ்வளே படம் இந்த லைட்டு கடைசி வரைக்கும் எரியும், ஒழுங்காக வீட்டுக்கு போய் சேருங்க, அதுதான் எனக்கு வேணும். தூக்கமே எனக்கு நைட் வரைக்கும் வராது. நீங்கள் வீட்டுக்கு போய் போகிற வரைக்கும் வீட்டுக்கு இப்படி போங்க அப்படி போங்க, வண்டி இப்படி ஓட்டுங்க, இங்கே படுத்துக்கோங்க, அங்கே 4 பேர் ஒருத்தன் படுத்துருந்தானா அடுத்தவனை மாற்றி வண்டி ஓட்டி கொண்டு போங்க, போகிற வழியில் சாப்பிட்டுக்கோங்க, தண்ணி நிறைய வச்சுக்கோங்க அப்படின்னு பக்குவமாக பார்த்து ஒரு இடத்துல வச்சு அப்படி பேசியிருக்காரு சார். வந்தவன் ப்ராப்பராக போகணுமே வைக்கணுமே. அப்புறம் அந்த ஆள் இருந்தானே செத்தானே சார். அவனுக்காக 41 பேர் இறந்துருக்காங்க சார். வயிற்றுச்சலாக இருக்குது சார். சார் விஜய் ஒரு தற்கூரின்னு கிட்டத்தட்ட 3 வருஷமாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு கேவலமாக இவ்வளவு கீழே போகணும்னா நான் நினைக்கவே இல்லை சார். சார் நேற்று நடந்திருக்கு, இவ்வளோ தூரம் நடந்திருக்கு. முதல்ல அவங்க எடுத்த அதாவது இதுக்கு இவ்வளோ ரெப்ளிகேஷன்ஸ் இவ்வளோலாம் இருக்குது அப்படின்றலாம் தெரியுது. சரி விஜய்கிட்டேருந்து என்ன தான் வருதுன்னு பார்த்தா, விஜயோட அந்த ஐடி விங் தலைவர் சிடிஆர் நிர்மல்குமார்னு ஒருத்தனையும் அந்த வழக்கறிஞர் அணியினோட ஒரு தலைவரையும் ஜட்ஜு வீட்டுக்கே ஞாயிற்றுக்கிழமை கோர்ட்டுக்கெலாம் கிடையாது வீட்டுக்கே அனுப்பி இது காரணமாக திமுக தான் நாங்கள் எழுதி விட்டிட்டு இருக்காங்க. ஏடா ஏடா ஸ்டாலின்னு நைட்டு வந்திருக்காரு, செந்தில் பாலாஜி அங்கேயே இருக்கார், அதே மாதிரி இவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் போயிட்டார், இருக்கிற எம்எல்ஏ பூரா அங்கே தான் இருக்கான், அண்ணாமலை போகிறாரு, சீமான் போகிறாரு, எதிர்க்கட்சி தலைவர் அதாவது இதை மொத்தத்தையும் வச்சு அரசியல் பண்ண வேண்டிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் விஜயை கொஞ்சம் விட்டு பிடிங்க, பாவம் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பார்னு பேசுகிறார். எப்படி விஜய் இவ்வளோ நடந்திருக்கு, அவரால் தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தியே இருக்காது அவர்கிட்ட நேரம், அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, இது என்னென்னு முதல்ல இதை நம்ம கவர் பண்ணுவோம், இதை முடித்து மக்களை காப்பாற்றும் அப்படின்னு அவர் பேசுகிறார். இவங்க எல்லாம் பேசிட்டாங்க. இவங்க என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றும் கரூர் வரணும், இல்லை அந்த புஷியானதுன்னு நீ எவ்வளோ அடித்தாலும் நாங்கள் ஒருத்தருங்க அவனை அனுப்பி விடணும், இல்லை ஒன்றே அடிச்சுட்டு இருக்கான ஒருத்தன் அவன் ஆதரவு அவனை அனுப்பி விடணும், எதையாவது இதை விட்டுக்கிட்டு 2 பேரும் அனுப்பி இல்லை இது மொத்தத்துக்கு காரணம் செந்தில் பாலாஜி, மொத்தத்துக்கு காரணம் திமுக அரசாங்கம், இதுக்கு சிபிஐ வைக்கணும், இதுக்கு இருக்கிற சிசிடிவி கேமராலாம் நம்ம பதப்படுத்தி வைக்கணும். என்னடா மக்களுக்கு என்னடா நீ சொல்ல போகிற? சார் 20 லட்சம் கொடுத்துருக்காரு சார், 50 பேருக்கு 20 லட்சம் கொடுத்துருக்காருன்னு வைங்க, 10 கோடி ரூபா அவரோட ஒரு நாள் கால்ச்சிட்டு. அது ஒரு நாள் கால்ச்சிட்டு இப்போ அவருக்கு ஒரு நாள் சம்பளம் தானே அது, இப்போ நமக்கு ஒரு நாள் சம்பளம் 2000 3000 இருக்குன்னு வைங்களேன், இதை கொடுத்துட்டா போதுமா? உச்சம் 400 கோடி வாங்குறேன்ற இல்லை, படத்துக்கு படம் 100 ஏற்றுவானு சார், 400 கோடி வாங்குறேன் அள்ளி கிள்ளி கூட கொடுக்கல. இது இன்னைக்கு நீ யாரை நீ குற்றம் சொல்கிற? திமுக அரசாங்கத்தை குற்றம் சொல்கிற. அந்த திமுக 10 லட்சம் கொடுத்துருக்க, நீ 20 லட்சம் தான் கொடுத்துருக்க, அப்புறம் நீ என்ன வேண? நான் உனக்காக தானே செத்தது அப்புறம் உனக்காக தானே உடனே பார்த்ததுலாம் செத்துருக்கேன். 2 வயசு சார், வாயை உடச்சி மிதிச்சிருக்காங்க, மிதிச்சு 2 வயசு அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தை செத்துருக்கு. தாய்மாமா விழுந்து கதறான், அந்த குழந்தைய புதைச்சிருக்காங்க, தாய்மாமா அதில் விழுந்து கதறான். அந்த குழந்தைய அப்பம் கூட்டு வரும்போது, இதில் ஃபங்க்ஷனுக்கு கூட்டு வரும்போது நெத்தியில் ஒரு தாவைக்காய் கொடி வாயில் ஒரு தாவைக்காய் கொடியை கட்டி கூட்டு வரான். பார்த்தாலே வயிற்றுச்சலாக இருக்குது சார் அந்த ஃபோட்டோவை பார்த்தாலே. ரைட்டா? அந்த குழந்தைலாம் சாக போகுதுன்னு தெரியுமா? இவனை போய் பார்க்க நம்ம செத்து போகணும்னு தெரிஞ்சிருக்குமா? இதெல்லாம் எவ்வளோ பெரிய இது சார். இதெல்லாம் சார் நாளைக்கு விஜய் ஜெயிச்சே சிஎம் ஆனால் விஜயோட எனக்கு தெரிய விஜய் இஸ் நாட் இன் இஸ் ரைட் கான்சைன்ஸ் சார். என்னென்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்ன ஆகுறோம், நமக்கு என்னென்னலாம் பலம் இருக்குது, பதவி இருக்குது, அது இருக்குது, பணம் இருக்குது, எல்லா சுகமும் இருந்தாலும் ஒரு சிலராக அதாவது நம்மளை அதாவது ஒரு 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 இதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும், இதெல்லாம் தான் நடக்காது அப்படின்னு நமக்கு ஒரு விதி இருக்குது சார். அந்த விதி நம்மளை என்ன வேணாலும் ஆக்கும். விஜய்க்கெலாம் அவருடைய கடைசி காலங்களோ அப்படி இல்லைன்னா அவருக்கான விதியே தப்பாக தான் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். அதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ விஷயம் பேசியிருக்கோம். இது இதுக்கப்புறம் வரக்கூடிய வாரங்களில் என்ன நடக்க போகுது, இல்லை விஜயத்துக்கு பதில் கொடுக்குறாரா என்னங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.